பெங்களூர் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டு சாருக்கு நந்தி ஹில்ஸ் போகணுன்னு ரொம்ப ஆசை. சரி ஒரு வழியாக இன்றைக்கி வந்து கிளம்பியாச்சு. ஆனால் 4 மணிக்கு நாங்கள் பிளான் பண்ணோம் கிளம்பலான்னு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆகிடுச்சு. இந்த பசங்களை 4 மணிலேருந்து எழுப்பி இப்போ தான் வந்து கிளம்பவே வச்சோம். அதுவும் கண்டிப்பாக சாப்பிட்டு வேற போகணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆளுக்கு 2 தோசையை சுட்டு கிளப்பியாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஆச்சு. நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு பெங்களூரில். என்னடா காலையிலையும் மழை பெய்யுமான்னு பார்த்தேன். ஆனால் நல்ல வேலை மழை பெய்யல. வெயிலுமே ரொம்பவே இல்லை, ப்ளசண்ட்டாக இருந்துச்சு கிளைமேட்டு. ஏன்னா போகிற இடம்லாம் வந்து கொஞ்சம் ஹேர்பின் பென்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதனால நான் பயந்துக்கிட்டே போனேன். பட் ஹேர்பின் பென்ஸ்லாம் ரொம்பலாம் கிடையாது, இந்த கொடைக்கானல் ஊட்டி அளவுக்குலாம் கிடையாது, ஓரளவுக்கு கம்மியாகவே தான் இருந்துச்சு. சூப்பராக நாங்கள் வந்து போயாச்சு. ரொம்ப டிராஃபிக்காகவும் இல்லாமல் இருந்தது. இங்கே மேலே வந்து வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒன்று நடந்தும் போகலாம், அதே மாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஒரு வேனும் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம பே பண்ணி போகணும். நாங்கள் வந்து சும்மா நான் நடந்தே போயிடலாம், பக்கத்தில் தானே இருக்குதுன்னு சொல்லி நடந்து போயாச்சு. மேலே வந்து ஒரு 2 இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நந்தினியோட ஃபுட்பாலில் வந்து வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஆவின்னு இருக்குமோ அந்த மாதிரி கர்நாடகாவில் வந்து நந்தினி வந்து ஃபேமஸ்ஸு. அந்த நந்தினி வந்து கவர்மெண்ட்டோட அந்த மில்க் சப்ளை பண்ணுறது. ஸோ அங்கே எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். அங்கே ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. வியூலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங் போனோன்னா சூப்பராக இருக்கும் அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி மேலே ஒரு டெம்பிளும் இருந்துச்சு, நல்ல பழமையான டெம்பிளாக இருந்துச்சு. அது உள்ள ஒரு கோலம் வேறு இருந்துச்சு. அதுதான் செம்ம சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த மெயினான வியூ பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் மெயினான வியூ பாயிண்ட்டு. இதில் தான் வந்து மார்னிங் வந்து க்ளவுட்ஸாக இருக்கும். ஆனால் நாங்கள் போய் சேரத்துக்கே மணி 10 ஆயிடுச்சு. அதனால் எங்கேருந்து இருக்கோம். ஆனால் சன்செட்டும் சூப்பராக இருக்கும். பட் சன்செட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அதனால நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் எனக்கு பிடிச்ச இன்னொரு இடம் இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். அது வந்து நான் ரொம்ப நாளாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த இடம். பட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு, பட் என்னால் போக முடியல. இப்போ அதே வந்து பெங்களூர்லேயும் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சி இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அது வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் காமிக்கிறேன். அது வரைக்கும் பாய்.